நான் ஜாக்கி சேகர் கதைப்போமா சேனலுக்காக. நீ பத்த வைத்த நெருப்பொன்று அப்படின்னு ஒரு படத்தில் வந்த டயலாக்கை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை செயல்படுத்தி காமிக்க டெல்லி பற்றி எரியுதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு கட்டத்தில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் சொல்லுங்களேன், நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஆளுங்க எப்படி 15 லட்சம் உடனே போடுறேன்னு சொன்னீங்களா அந்த மாதிரியா அப்படின்ற மாதிரி மீம்ஸில் வந்து கலாய்க்க, இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்பொழுது இந்தியா முழுவதும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த டீலிமிட்டேஷன்ஸ் ஃபைலை வந்து எரிச்சது வந்து பேசுபொருளாகி இருக்கிறது. குய்யோ முறையோன்னு பார்லிமெண்ட்லேயும் கத்த ஆரம்பித்தாங்க. அதற்கு ராஜா அவர்கள் கடுமையான எதிர்வினை ஆற்றிய வீடியோக்களையும் நம்ம வந்து சமூக வலைதளங்களை பார்த்தோம். அது குறித்தான ஒரு புரிதலை தான் இந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்கேயோ போகிற மாரியாத்தா என் மேலே வந்து ஏறாத்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி 2 மாநில தேர்தல் வந்து உக்கிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. மேற்கு வங்கத்திலையும் தமிழ்நாட்டிலையும் தேர்தல் வந்து பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அது கட்சி சார்ந்த எம்பிக்கள் எவ்வளோ பரபரப்பாக வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க, எங்கெங்கெல்லாம் ஓடி வந்து வாக்குகளை சேகரிச்சிட்டு இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அப்பப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டு போய் வீட்டில் போய் படுத்துக்கிறாரு. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் வந்து பஸ்ஸு காரு எங்கே பார்த்தாலும் மக்களை வந்து சந்திக்கிறார். காலையில் வாக்கிங் போகும்போது கூட உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க, உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு இன்றளவும் வந்து ஒரு வாக்காளரையும் சந்தித்து உதயசூரியன் யாருக்கும் தெரியாதா? ஆனால் ஏன் அவர் வந்து கேட்குறாருன்னா, ஜனநாயகத்தை அவர் மதிக்கிறார், உங்களால் தான் நான் அப்படின்றத அவர் உணர்றார். நீங்கள் வந்து எனக்கு வந்து சிந்தாமல் சிதறாமல் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு சின்ன பையன் மாதிரி வந்து எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கார். ஸோ இந்த பாங்கு தான் வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு லீடருக்கான தகுதி. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்றது வந்து புரிஞ்சவனால் மட்டும்தான் தெருவாக மக்களை சந்திக்கிறது மட்டும் கிடையாது, எல்லோரிடமும் தன்னுடைய சின்னத்தையும் தன்னுடைய கட்சியையும் பதிவு செய்கிறார். அவர் வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பையன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இன்னமும் வந்து உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க, உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு ஜனநாயகத்தை மதித்து மக்களிடம் வந்து ஓட்டை வந்து கேட்குறார். இதுதான் வந்து ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. அதே நேரத்தில் அவர் சந்திக்கிற எல்லா இடங்கள்லையுமே முக்கியமாக பசங்களை சந்தித்தா அவருடைய கேள்வி வந்து படிக்கிறீங்களா, என்ன படிக்கிறீங்க, சாப்பாடெல்லாம் ஸ்கூலில் நல்லா போடுறாங்களா, மகளிர் பஸ்ஸில் வந்து நல்லா பயணிக்கிறீங்களா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நல்லா படிச்சிருங்கன்ட்டு திரும்ப அதான் சொல்கிறார் அவர். ஸோ கல்வியினுடைய மகத்துவத்தை தெரிந்த ஒருவர் வந்து நம்மளுக்கு முதல்வராக இருக்கிறது வந்து எவ்வளவு பெரிய பேர். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாருக்கும் 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி வந்து நிறைய லேடிஸ் வந்து இந்த 1000 ரூபா பணம் வந்து எவ்வளோ முக்கியத்துவன்ட்டு வீட்டு வேலைங்க செஞ்சிட்ருக்கிறவங்க, முக்கியமாக சிறுதொழில் செய்கிறவங்களாம் வந்து அந்த பணத்தினுடைய மதிப்பு வந்து அவங்களுக்கு உணர முடியுது. ஸோ இதே ஃபாரின் கண்ட்ரியில் எப்படின்னா எல்லாமே ஃப்ரீன்னு அப்படின்னு ஒரு கட்டமைப்பை நம்மளுக்கு வந்து மனசில் பதிவு வைப்பாங்க. முக்கியமாக உண்மை தான் அது. எஜுகேஷன் ஆமாம் கவுன்சில் வந்து ஃப்ரீயாக பண்ணுது, மருத்துவம் ஃப்ரீ தான், அதில் எந்த இதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணும்பொழுது தமிழ்நாட்டிலையும் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க, இந்தியாவில் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவில் கூட இப்போ வந்து பாம்பேவில் வந்து மத்திய பிரதேசம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து வருகைக்கு வந்து என்னது இந்த ஓபி சீட் வாங்குறதுக்கு 5 ரூபா கொடுங்க அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. நம்ம ஊரில் எல்லாமே ஃப்ரீ, அதாவது மருத்துவம் ஃப்ரீ, ஸ்கூல் ஃப்ரீ, ப்ரைவேட் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ப்ரைவேட் இருக்குது. ஆனால் நம்ம ஊரை பொறுத்தவரையிலும் என்னென்னா, நம்ம ஊரில் இந்த மாதிரியான திட்டங்களையும் சரி இந்த மாதிரி செயல்பாடுகளையும் மதிக்கிறதே கிடையாது, அதுதான் உண்மை. ஆனால் தமிழ்நாடு மருத்துவத்துறையிலும் கல்வியிலும் சிறந்து விளங்குகிறது, அதுதான் உண்மை. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் நம்ம மாநிலம் வந்து சிறந்தே விளங்குது, ஓகேவா? இப்போ இந்த விஷயந்தான் வந்து கண்களை ஒன்றிய அரசுக்கு உறுத்துகிறது. புறவால போடுறதுக்கான விஷயங்களாகத்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டீலிமிட்டேஷன் ஒரு விஷயத்தை, ஏன்னா அதுவும் எலெக்ஷன் டைமில் பரபரப்பாக இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு பாராளுமன்ற கூட்டத்தொடர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது முடிஞ்சிடுச்சு, அதுக்கடுத்து ஜூனில் தான் தொடங்க போகுது. ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த அவசரமாக இந்த விஷயத்தை செய்கிறதுக்கான உள்நோக்கம் என்னன்றதை, எப்படி வந்து சமஸ்கிருதம் படித்தாதான் நீங்கள் டாக்டர் ஆக முடியும் அப்படின்றது வந்து ஸ்பெல் பண்ணி, அது என்னடா சமஸ்கிருதம் படிக்கிறதுன்ட்டு நீதி கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி திராவிட கட்சியினுடைய ஆட்சியின் காரணமாக, திராவிட மாடல் ஆட்சியின் காரணமாக தமிழ்நாடு வந்து இந்திய அளவில் முதன்மை மாநிலமாக விளங்குது இல்லையா? அதுக்கு காரணம் நீதி கட்சி, திராவிட கட்சிகள் தான். ஸோ இதெல்லாம் வந்து பெரியார் வந்து ஸ்பெல் பண்ணார்,
அண்ணா வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்து அதை வந்து அந்த விஷயத்தை வந்து மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அதன் பிறகு வந்து கலைஞர் அவர்கள் அதை வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்துகிட்டு போனார். இன்றைக்கி அதை விட 2 படிகளுக்கு மேலாக நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போயிருக்கார். இது அவங்களுக்கு ஒருத்துது. இந்த நேரத்தில் தான் டீலிமிட்டேஷன்ற ஒரு விஷயத்தை எடுத்து வந்து வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்டை வந்து கூட்டுறாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிக்கள் எல்லாரும் அங்கே போய் ஆகணும். தேர்தல் பரப்புரையில் இருக்கிறவங்கள வந்து அலகழிக்கும் விதமான விஷயம். இப்போ இந்த உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். எப்பயுமே வடக்கில் இருக்கிறவங்க தெற்கில் இருக்கிறவங்கள பார்த்து என்ன அதை ஒரு மாதிரி ஏளனமாக பார்க்குறது விஷயம் வந்து தொன்று தொட்டு காலத்தில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ராமாயணத்துலேயும். அதாவது வடநாட்டில் எல்லாரும் அழகழகான முகம் கொண்டவர்களாம், அப்படியே கீழே இறங்க இறங்க பார்த்தா குரங்காயிடுது. அதன் பிறகு அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாக இருக்கிறாங்க, அது பேர் என்ன, அரக்கர்களாக இருக்கிறாங்க. இந்த மாதிரியான கட்டமைப்பு தொன்று தொட்டு ஆதி காலத்துலேருந்தே இருக்கும்பொழுது அவங்களுக்கு அப்படி ஒரு எல்எல் பார்வை நம்ம மேலே எப்பயுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் நம்மளுடைய எக்ஸாம்ஸை வந்து திடீர்னு வந்து ஒரிசாவில் போடுறது, ஏன் இங்கே சென்டரே கிடையாதா? ஸோ எல்லாரையும் அலகழிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வேலையை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கி எம்பிக்களை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து கூட்டத்தொடருக்கு வந்து கூட்டத்துமே என்ன பண்ண முடியும்? ஏன்னா நம்மளுக்கு தான் அந்த வழி இருக்குது. மத்தியில் இருக்கிறவங்களும் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது, நம்மளுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்லோரும் போய் வித்தவுட் ஃபெயில் போய் நிற்கணும். சரி, நீங்கள் கூட்டத்தொடரை கூட்டிட்டீங்க. இதில் என்ன நுட்பமான விஷயம்னா, மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவையும் எடுத்துகிட்டு வந்து டீலிமிட்டேஷன்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து 2 எடுத்து வந்து ஒன்றா கலக்கிறீங்க. இப்போ வந்து எதிர்ப்பு குரலத்தை பாருங்கள். நான் வந்து லேடிஸ்க்கு வந்து முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கணும்னு பார்த்தா இந்த மாதிரி வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு சப்பக்கட்டு கட்டலான் இருக்கேன். ஏங்க, மகளிர் இடஒதுக்கீடு தனி பில், டீலிமிட்டேஷன் தனி பில், அதை எதுக்கு எடுத்துன்னு வந்து ஒன்றா போடுறீங்க? அதுவும் 2 மாநில எலெக்ஷன் வந்து பரபரப்பாக இயங்கி கொண்டு இருக்கும் பொழுது. ஸோ 2 மாநிலத்திலுமே பார்த்தீங்கன்னா பிஜேபி அல்லாத அவர்கள் வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலில், இந்த பக்கம் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஸோ இவங்களை வந்து அலகழிக்கணுன்றதுக்கான இந்த சித்து வேலையை நீங்கள் பண்ணுறீங்க. இந்த ரயில்வே எக்ஸாமு, ஐஏஎஸ் எக்ஸாமு, நீட் எக்ஸாம்லேருந்து நம்ம நிறைய பார்த்துட்டோம். இங்கே கஷ்டப்பட்டு தாலியிலேருந்து எல்லாத்தையும் அவுத்து நகத்தை பிடுங்கி இது ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணி அசிங்கப்படுத்தி மன உளைச்சிக்குள்ளாக்கி அவங்கள அனுப்புறதும், அங்கே வந்து காசை கொடுத்து எல்லாம் பாஸ் பண்ணிட்டு வந்து வர்றதும், அப்புறம் வந்து கண்டுபிடிச்சது ஆமாம் ஒரு விஷயம் ஜஸ்ட் லைக் தட்டாக கசிஞ்சிடுச்சு, நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்டாக கடந்து போகிறதும் இது நடந்துக்கிட்ட ஒரு விஷயம். இந்த விஷயங்களையெல்லாம் புரிந்தவர்களால் மட்டும்தான் பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, டீலிமிட்டேஷனால் எந்த பிரச்சனையும் இல்லை, 39 சீட்லேருந்து 59 மாறும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. எது? அதாவது நீங்கள் இவருங்க அவரை விடுங்க, நம்ம பழனிசாமி அவரை விட்டுருங்க. அவருக்கு எதை பற்றியுமே தெரியாது. அவரை பொறுத்தவரை அதிகாரத்துக்கு ஆசைப்படுறவர் அவர், அவ்வளோதான். நம்ம சொகுசாக அழகாக வந்து முதல்வர் பதவியில் இருந்துக்கலாம், நீட் நேரத்தில் கையெழுத்து போடுறது மட்டும்தான் அவருடைய வேலை. எதை பற்றின புரிதலும் அவர் கிடையாது. அப்படியாக அவர் வளர்க்கப்படவே இல்லை. இன்றைக்கி இங்கே இருக்கிற, அதாவது திமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல, அதிமுக அமைச்சர்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பொதுவெளியில் பேசி இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி எங்கேயாவது பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அம்மா வாழ்க, அம்மா புகழ் வாழ்க அப்படின்றது தான். இதில் வேறு வந்து அந்த அம்மாவுக்கு வந்து தைரிய ராணி, அயன் லேடின்னு பட்டம் வேறு. கலைஞரை கைது பண்ணும்போது ஐயோ ஐயோ கொத்துறாங்களே கொதறாங்களேன்னு கத்துனீங்களேன்றீங்களே. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆட்சியில் உட்காந்தா நானே கூட சரிதான், இந்த பவரை வந்து நான் வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம், யாரை வேணாலும் தூக்கி உட்கார வைக்கலாம். ஆனால் என்னாச்சு? ஆனால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து ஊழல் வழக்கில் வந்து சிக்க வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க. ஆதாரங்கள் இல்லாமல் அவர் வந்து வெளிவந்தார். அவர் மேலே அதுக்கடுத்து நீங்கள் எந்த வழக்குமே போட முடியலையே. அதாவது உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருந்ததுன்னா நடுராத்திரியில் கூட உங்களால் கைது பண்ண முடியும். அதை யாரை வேணாலும் செய்ய முடியுன்றாங்க. நான் குப்பை சுப்பை எவன் வேணாலும் செய்ய முடியும். ஆனால் சிட்டிங்கில் இருக்கிற ஒரு சிஎம்மை கோர்ட்டில் நிறுத்தி 20 வருடமாக ஒரு வழக்கை நடத்தி ஆதாரங்களை சமர்ப்பித்து நான் சாயங்காலம் சாப்பாட்டு கூட்டுக்கு வந்துடும் பாயச காட்டணுன்னு போனவங்களை அப்படியே தேசிய கொடிய பகுமானமாக அங்கேருந்து எடுத்து வச்சு ஊதுபத்தி உருட்ட வச்ச ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டாக்டர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். ஆனால் இதை சொல்ல மாட்டீங்க. காரணம் என்னென்னா, எங்கேயுமே கலைஞர் அவர்கள் வந்து புகழ்பெற்றக்கூடாதுன்ற ஒரு நுட்பமான விஷயம் உங்களுக்கு எப்பயுமே இருக்குது. அதனால தான் ஊதுபத்தி ஊட்டினவங்க அயன் லேடி இன்னமும் கட்டமைச்சிட்ருக்கீங்க. புரியுதுங்களா? ஒரு சிஎம்மை 20 வருஷம் வந்து வழக்கு நடத்தி உள்ளே வைக்கிறதுன்றது சாதாரண விஷயமா? அது நைட்டு கைது பண்ணுற மாதிரி அது வந்து ரொம்ப என்னது அதிகாரம் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் செய்யலான்ற மாதிரி விஷயம் இல்லை. நுட்பமாக ஒவ்வொரு தவறுகளையும் உள்வாங்கி சட்ட சிக்கல்களாக இல்லாமல் ஆதாரங்களை சமர்ப்பித்து ஒரு முதலமைச்சரை, அதுவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை ஊதுபத்தி உருட்டுறதுக்கு பரப்பன அக்ரகாரத்துக்கு அனுப்பிச்ச ஒரே தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது
டாக்டர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நுட்பமான விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதை உடச்சி 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 வந்துட்டு இருக்கிறது தான் திராவிட இயக்கம். ரைட்டாங்களா? சரி, இப்போ இந்த மாதிரியாக 2 மாநில தேர்தல்கள் நடக்கும்போது இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போதே இதில் இருக்கிற நுட்பமான விஷயங்கள் என்னன்னு புரிஞ்சு போச்சு. அது மட்டும் கிடையாது, டமால்னு வந்து முதல்வர் வந்து ஒரு கேமரா அதுக்கு உட்காந்து படன்னு பேசுகிறார். இந்த இதை வந்து நீ எச்சரிக்கைன்னு எடுத்துக்கினாலும் சரி, இதை நீ எப்படி எடுத்துனாலும் சரின்ற மாதிரி பேசுகிறாருங்க அவர் வந்து அதான் சொல்கிறேனே, அவர் எதை பற்றியுமே கவலை கிடையாது. அதில் ஒரு சூப்பரான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னாருங்க. இந்த ஆட்சி அதிகாரம்லாம் அப்புறம் தான், முதல்ல சுயமரியாதை, சுயாட்சி, மாநில சுயாட்சி, அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொன்னார் பாருங்க. இந்த தெளிவு தான் இங்கே இருக்கிற நிறைய என்ன ஒன்றிய அரசை சார்ந்தவர்களுக்கு வந்து கிளியை கொடுக்குது. இவ்வளவு நுட்பமாக ஒருத்தவங்க பேசுகிறாங்க, இவ்வளவு நுட்பமாக ஒருத்தவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பொம்மை முதல்வரை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காகத்தான் என்ன பணத்தை வந்து அதாவது இடி ரைடெலாம் அனுப்பி ஒரு நடிகனை வளைச்சி என்ன தமிழ்நாட்டில் வந்து களமிறக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அதிமுகவை வந்து நிறைய குற்ற வழக்குகளை முன்னிறுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்க, கைப்பாவை வச்சுட்ருக்காங்க. இன்னைய வரலையும் ஊழல்னு சொல்கிறீங்கள, யார் மேலே ஊழல் குற்றச்சாட்டை நிறுத்தி 20 வருஷம் வந்து வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி வாங்கி கொடுங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ நான் சொல்கிறேன், ஆமாங்க அவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. அதுவரை நீங்கள் வந்து கற்பனையில் ஊழல்னு சொல்லி இன்னைய வரலையும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன் எங்கள்கிட்ட. ஆனால் இன்னைய வரலையும் வந்து A1 குற்றவாளியாக இருக்கிற ஜெயலலிதாவை இன்னமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க வந்து அயன் லேடி அப்படின்றத பிரபகண்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் தமிழர்கள் வந்து அவ்வளவு என்ன முட்டாள்கள் இல்லை. ஓகே, அதுதான் வந்து அங்கே ஒன்றியத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு வந்து கிளி ஏற்படுத்துது. அது மட்டும் கிடையாது, நம்ம முதல்வர் என்ன பண்ணுறாருன்னா, டீலிமிட்டேஷன் சார்பாக அனைத்து தமிழர்களும் ஒன்றுபட்டு வீட்டில் வந்து கருப்பு கொடி ஏற்றுங்க. அது மட்டும் கிடையாது, அந்த நகலை எரிக்கிறார். கருப்பு கொடி ஏற்றி வந்து தன்னுடைய போராட்டத்தை வந்து ஒன்றியத்துக்கு தெரிவிக்கிறார். யார்? நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். இப்போ பார்லிமெண்ட் நடக்குது. பார்லிமெண்ட் நடக்கும்போது என்ன, அதில் வந்து இப்போ பாலு அவர்கள் கூட சொல்கிறாரு, நாங்கள் வந்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் பண்ணுறோம், இந்த மாதிரியான ஒரு அநீதிக்கான ஒரு விஷயத்துக்கு வந்து செய்கிறோன்னும் போது அவை இவர் சபாநாயகர் சொல்கிற பிர்லாவோ சுர்லாவோ அவர் சொல்கிறாரு, நீங்கள் கருப்பு கொடி காமிங்க, நீலக்கொடி காமிங்க, எதை பற்றி வேணாலும் காமிங்க, அதை எதுக்கு இங்கே வந்து பேசுகிறீங்கன்றாரு. அதாவது ஒரு மக்களவையில் தன் மாநிலத்தினுடைய பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் ஒரு உறுப்பினர் வந்து பதிவு செய்யும்போது நக்கலாக நையாண்டியாக நீங்கள் கருப்பு கொடி காட்டுங்க, நீலக்கொடி காட்டுங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை என்றால் அப்போ இங்கேருந்து அனுப்புகிற அந்த ₹1 மொத்தம் 29 பைசா மட்டும் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் அடிக்கும்போது, பீகாருக்கு வந்து ₹1 கொடுத்தா ₹7 கொடுக்கும்போது, உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து ₹1 கொடுத்தா ₹2 கொடுக்கும்போது, அப்போ அந்த புரிதலே உங்களுக்கு இல்லாதப்ப உங்களை எப்படி நம்ப முடியும்? அதுக்காகத்தான் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இது வந்து எப்பயுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நாங்கள் இதை தான் என்ன பண்ணாங்க, நேத்திய பார்லிமெண்ட் செஷனில் வந்து என்ன பண்ணுறாங்க, கர்நாடக எம்பி தேஜஸ்வி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாட்டை பிளவுபடுத்தும் விஷயமாக திமுக இதை செய்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு தான் ராஜா எழுந்தார். அதாவது நீங்கள் வந்து நாட்டை பிளவுபடுத்தணும், எங்களுக்கு தேசபக்தி பாடம் நீங்கள் எடுக்காதீர்கள், நீங்கள் தேசபக்தி பாடம் எடுக்காதீங்க. நாங்கள் 1971 நடந்த பாகிஸ்தான் போருக்கு இந்தியாவில் இருக்க எந்த மாநிலமும் கொடுக்காத தொகையான 6 கோடி ரூபாய் நாங்கள் கொடுத்தோம். அந்த காலத்தில் 1971 6 கோடி கொடுத்தோம். அவ்வளவே 1999 கார்கில் வாருக்கு வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருந்த பொழுது 100 கோடி ரூபாயை வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து சேகரித்து கொடுத்தார். எங்ககிட்ட வந்து தேசபக்தி பாடம் நீங்கள் எடுக்கிறீங்களா? உங்களை மாதிரி ஆளுகள் நாங்கள் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு போடுன்னு வந்து ராஜா அவர்கள் வந்து பேசினார். புரிதுங்களா? ஸோ இந்த தேச பிரிவினைன்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க எடுக்கிறதுக்கு வந்து காரணம் என்னென்னா, இதை நம்ப முடியும் எளியதா. ஏன்னா நம்ம இந்தியை ஏற்றுக்கிறதே இல்லைன்றதுனால அதை வந்து அவங்க வந்து பிரிவு பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, பன்னெடுங்காலமாக இந்தி வந்து ஒரு தேசிய மொழி அப்படின்றத வந்து மக்கள் மத்தியில் வந்து பதிவு வச்சுருக்காங்க. இப்போ சமூக வலைதளங்கள்லாம் வந்த பிறகு தான் வந்து இந்தியும் ஒரு ஒன்றிய மொழி தான், அது தேசிய மொழி அல்ல அப்படின்ற புரிதலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, நம்ம தென்னகத்தையும் முக்கியமாக தமிழ்நாட்டையும் பார்த்து வட இந்தியர்கள் வந்து எவ்வளோ கல்வியில் வந்து முன்னேறிக்கிறாங்க, நம்ம இன்னும் வந்து சாணி தின்னுட்டுருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே புரியுது. அது மட்டும் கிடையாது, இந்தியா டுடே சமீபத்தில் வெளியிட்ட ஆய்வுன்னு நினைக்கிறேன், அதில் வந்து ஹிந்தி மட்டும் பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும், இங்கிலீஷ் கூட தெரியல. ஏண்டா நாங்கள் 3 மொழி படிக்கணுன்றீங்க, நீங்கள் வந்து ஹிந்தி அடுத்து இங்கிலீஷாவது படிக்கணும்ல. நீங்கள் இங்கிலீஷும் படிக்க மாட்டீங்க, ஹிந்தி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் மட்டும் 3 மொழி நொட்டணுன்றது தான் உங்களுடைய ஆசையாக இருக்குது. ஸோ ராஜா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாத்தையும் திணிக்கிறீங்க எங்கள் மேலே, நாங்கள் தேசத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம்,
இந்திய ஒன்றியத்திற்காக, இந்தியா ஒட்டுமொத்தத்திற்கு நாங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் உங்களோடு எங்களுக்கு முரண் இருக்கிறது. அதை நீங்கள் தேசப்பிரிவுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அந்த முரணை என்ன அப்படின்னா, நீங்கள் இந்தியை வந்து எங்களுக்கு கட்டாயமாக்குறீங்க. அடுத்தது சான்ஸ்கிரிட்டுக்கான மொழிக்கு வந்து நீங்கள் வந்து யாருமே பேசாத மொழிக்கு வந்து 1500 கோடி செலவு பண்ணி எங்கள் மேலேயே அதை திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. 1930 கண்டுபிடிச்சி சமஸ்கிருதம் படித்தா தான் டாக்டர் ஆகலாம், படிப்பே வரும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையே மாற்றி அமைச்சது தான் வந்து நீதி கட்சியும் திராவிட கட்சியும். அப்படி இருக்கிற ஒரு ஊரில் எங்கள் மேலே வந்து நீங்கள் வந்து பொத்தாம்பதுவாக நீங்கள் வந்து சின்ன பையன் நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க. அப்படி கிடையாது. நாங்கள் எங்கள் இனத்தின் மொழியை பாதுகாக்க நாங்கள் நிற்கிறோம். நீங்கள் எங்கள் மேலே திணிக்கிறீங்க. இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை. அதை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்றது தான் நேற்று ராஜா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. சும்மா பொலன்னு காட்டினார்னு வச்சுக்காங்களேன். இதில் என்னென்னா, இந்த மாதிரியான நக்கல் நையாண்டிகளோட ஒருத்தவங்க வந்து ஒன்றியத்தில் இருந்துக்கிட்டு இந்திய கான்ஸ்டியூஷன்ஸ் இந்த விஷயங்களெல்லாம் மதிக்காமல், மிக முக்கியமாக தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரியான சித்து வேலைகள்லாம் பண்ணும் பொழுது அதையும் வந்து மக்கள்கிட்ட பரப்புரை செய்யலாம். பாருங்கள், மகளிர் மசோதாவை எடுத்துகிட்டு வந்தால் இவங்க வந்து ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்னு இவங்க அதுலேயும் வந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்துன்னு வந்து விடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்களேன். அது மட்டும் கிடையாது. இப்போ 543 எம்பிங்க இருக்கிறாங்க. இந்த 543 எம்பிக்குள்ளே நீங்கள் வந்து 33% இடஒதுக்கீடு கொடுங்களேன். இப்போ 850 கொடுக்குறது எதுக்குன்னா, இவங்க வந்து அழகாக சொஃபஸ்டிகேட்டடாக இந்த 540 இவங்க அந்த சீட்டில் இருக்கிறவங்க உட்காந்துவாங்க. 850 அதிகமாகி அதில் ஒரு 33% கொடுக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏற்கனவே கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எம்பிக்கு வேல்யூவே கிடையாது, வெறும் 5 கோடி ரூபா வந்து தொகுதிக்குன்னு கொடுப்பாங்க, அதை தான் நான் செலவு பண்ண முடியும், மற்றபடி எனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்றத அவர் சொல்கிறது. இந்த எம்பிக்கள் என்னுடைய விஷயம் என்னென்னா, நாடாளுமன்றத்தை வழிநடத்தக்கூடிய விஷயங்களாக அனைத்து மாநிலங்கள்லேருந்து எம்பிக்களை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறோம். அதை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 545லேருந்து 850 ஆக்கணும் அப்படின்னு அவங்க பண்ணுறாங்க. யார்? ஒன்றிய அரசு, பாஜக அரசு பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா, இந்த உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், குஜராத்து, மத்திய பிரதேசம் இதை மட்டுமே கணக்கில் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற எம்பிகளுடைய ஓட்டை வச்சு அவங்க எந்த பில்லையும் பாஸ் பண்ணலாம், அவங்க நினச்சதெல்லாம் சாதிக்கலாம். அதற்கான எதிர்வினையாகத்தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த நகலை வந்து எரிச்சார். அது மட்டும் கிடையாது. 2001 வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து 25 வருஷம் வந்து தள்ளி வச்சார்ல, அதே மாதிரி இன்னொரு 25 வருஷம் தள்ளி வை. இல்லை, இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கான விவாதத்துக்கு எடுத்துனோம். எதுக்கு இன்றைக்கி எல்லா எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது நீ இதை பண்ணுறம்போது உன்னுடைய உள்நோக்கம் என்னன்றது ஈஸியாக ஸ்மெல் பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு வர்றது தான் வந்து அவங்களுக்கு பெரிய காண்டாகுது. அதுக்கு தான் வந்து மோடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தமிழில் ஏதாவது வார்த்தைகள் இருந்தால் சொல்லுங்களேன், நான் வந்து அதை பண்ணுறேன். இன்னி வரையிலும் மெட்ரோ திட்டத்துக்கு வந்து மதுரைக்கும் கொடுக்கல, கோயம்புத்தூருக்கும் கொடுக்கல, ஏர்போர்ட்டுக்கான விஷயத்தையும் கொடுக்கல, எது ஒசூர் ஏர்போர்ட்டுக்கு கேட்டால் கொடுக்கல. ஆனால் ஆளே இல்லாத டீ கடை மாதிரி வந்து பீகார், உத்தரகாண்ட்லாம் வந்து ஏர்போர்ட்டு மெட்ரோன்னு வச்சுட்டீங்க. ஆள் ஏற மாட்டுறாங்க. அங்கே பழைய இருந்தால் தானே அந்த மாதிரி இருந்த ஒர்க்குக்கு போகிறவங்கன்ற மாதிரி இருந்தால் தானே. கல்வியை தான் நீங்கள் கொடுக்கலையே. அந்த கல்வியே கொடுக்காத மாநிலங்கள் வந்து பிஜேபிக்கு வந்து சீட்டு வந்து ஜெயிச்சிக்கிட்டே இருக்குன்றதுனால இந்த எம்பி சீட்டை வந்து 543லேருந்து 850 ஆக்கணும் அப்படின்றது ஒத்த காலம் நின்றுட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே ஒரு எம்பி வந்து நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான ஒதுக்கப்படக்கூடிய நேரம் வந்து வெறும் 12 நிமிஷம். பிகாஸ் 543 எம்பிக்கு வெறும் 12 நிமிஷம் தான். 850 பேர் வந்து நீங்கள் எட்டுன்னு போனீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவீங்க? கசன்னு சத்தமாக இருக்கும். ஓகேவா? ஆனால் இதையெல்லாம் வந்து ஒரு ரெகுலேட்டரியாக நாட்டை முன்னேற்ற வேண்டுன்ற நோக்கோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நாங்கள் ஆளணும், நாங்கள் சொல்கிறதா எல்லாரும் கேட்கணுன்ற ஒரு மனநிலையில், ஒரு சர்வாதிகார மனநிலையில் செய்கிறதுனால தான் தொடர்ந்து வந்து இங்கே எதிர்ப்பாளைகளை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம். இதனுடைய சூட்சமங்களை வந்து தமிழ்நாடு வந்து கடைவிரித்து காண்பிக்கிறது. அதுதான் இங்கே இருக்கிற நுட்பமான விஷயம். அதனால தான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்து இந்த விஷயங்களெல்லாம் தெரிந்த ஒருவரிடம் இருந்தால்தான் நாடு அதுவும் முக்கியமாக தமிழ்நாடு வந்து சுபிட்சம் பெறும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீட் நேரத்தெல்லாம் கையெழுத்து போட்டு 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போய் படுத்துக்கிட்டேன்னா அவ்வளோதான். நீங்கள் ஜெயிச்சிங்க, போனீங்க, வந்தீங்க, அவ்வளோதான்ற மாதிரி எந்த கேள்வியும் நீங்கள் கேட்கவே முடியாது. ஏற்கனவே 2015 வெள்ளத்துக்கு வந்து இதே மாதிரி தான் ஒரு அம்மா போய் படுத்துக்கிச்சு. ஏங்க, இந்த ஏரி வந்து ரொம்புதுன்னு எதுக்கு பதிலே சொல்லாமல் 2015 சென்னையே வெள்ளக்காடாக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம நிம்மதியாக இருக்கிறோம், அதுதான் அங்கே இருக்கிற பெரிய பிரச்சனையே. அது எப்படா நீங்கள் மட்டும் அப்படின்ற மாதிரி. பட் இதில் வந்து என்னென்னா, ஒரே ஒரு மொழியை மட்டும் கற்றுக்கிட்டு என்ன
இங்கே வந்து நம்ம வந்து நம்மளையும் அடக்கி ஆளலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதற்கு தமிழ்நாடு இடம் கொடுக்கவே கொடுக்காது, கொடுக்கவும் கூடாது. அதனால தான் நம்ம மக்கள் வந்து இந்த பிரச்சனைகளை உணர்ந்து நீங்கள் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்கினை பதிவு செய்து அவரை மீண்டும் வெற்றி பெற வைத்து தமிழ்நாட்டினுடைய நலனை காக்க நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம், போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன். ஸ்டாலின் தான் வருவார், விடியல் தர போகிறாருன்றதை நிரூபிச்சிருக்காரு. எல்லாத்தையுமே செஞ்சுருக்காரு, செய்யாமல் இல்லை. டேட்டாவோடு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி. அதுதான் வந்து அதை வந்து உடைக்கும் விதமாக தான் இந்த டீலிமிட்டேஷன் ஒரு கதையை வந்து எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த விஷயத்தை வந்து மடைமாற்றுவதற்கான விஷயங்களை அவங்க பண்ணாங்க. தமிழ்நாடு எப்பொழுதுமே விழித்து கொண்டு தான் இருக்கும். அதை மட்டும் ஒன்றியத்தில் ஒரு ஆட்சியாளர் புரிஞ்சுக்கிட்டால் போதும். வேற என்ன, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.